வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்குள்ள தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் 27 ஒரு முக்கியமான இடத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கணும்னு என்னென்ன, அதாவது இந்த எல்லையில் மண் எடுக்கவே இல்லை, கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு திரு ஜெகா அவர்கள்கிட்ட தகவல் கொடுத்து கோவில்காரங்கிட்டலாம் அனுமதி கேட்க சொல்லியிருந்தேன். அப்போ ஜெகா அண்ணன் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. முதல் ஆலயமாக தேவி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் லாடாங் சுங்காய் சீபுட் பேரா 954 இருக்கிற இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடச்சிச்சு. இந்த எல்லைக்கு வரும்போது எல்லா கதவு மூடி இருந்துச்சு. ஆனால் நம்ம மண் எடுக்க போகிறோன்னு சொன்ன கையிட கோவில் தலைவர், நிர்வாகம், அதுக்கப்புறம் கோயிலோட ஆச்சாரியெல்லாம் வந்துட்டு கோயில் கதவு திறந்து வச்சு அம்பாளை வந்து தரிசிக்கிறதுக்கு வழி கொடுத்துருந்தாங்க. இந்த கோவில்லேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது எங்களுக்கு ஐடியாஸே கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போகிற முருகர் ஆலயத்தில் தான் மண் எடுக்கணும்னு எண்ணி வந்தோம். பட் இந்த அம்பாள் பார்த்தோன்னே இந்த அம்பாள் ஆலயத்தில் மண் எடுத்துக்கும்னு சொல்லும் போது எல்லாமே எங்கள் கைக்கு அமைஞ்சது. அது மட்டும் இல்லை, அம்பாளோட தரிசனம் நீங்கள் பார்த்தே ஆகணும். அம்பாள் ஒரு நாள் முன்னாடி தான் வந்து ஒரு விசேஷத்தில் வந்து அழகாக ஜோடிச்சு வச்சுருந்தாங்க. மறுநாள் காலையில் அவங்கள அது பார்க்குறதுல அந்த வடிவத்தில் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. சுங்காய் சீபுட்டில் இருக்கிற இந்த ஒரு எல்லை வந்து ஒரு முக்கியமான எல்லை தான். காரணம், இந்தியன் செட்டில்மெண்ட் மாதிரி இருக்கிற நிறைய இந்தியர்கள் இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து உழைச்சிருக்காங்க. பல பேர் நல்ல வாழ்க்கையில் இப்போ இருக்காங்க. இந்த அம்பாலும் ஒரு காரணமாக இருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அம்பாள் திருக்காப்பு போட்ட பிறகு நம்ம மண் எடுக்கிறதுக்காக அந்த காப்பை திறந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அவங்களோட விஷுவல் வந்து காட்டியிருந்தாங்க. இது எல்லாமே பக்த பெருமக்களுக்கு தான். பார்க்குற நீங்கள் அம்பாளோட தரிசனம் எடுங்க. கண்டிப்பாக சுங்காய் சீபுட் எல்லைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகாமாரியம்மனை ஒரு தரம் தரிசனம் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நினச்ச காரியங்களாக கை கொடும். இந்த அம்பாளோட எல்லையில் இருக்கிற ஒரு பிடி மண் எடுக்கிறது ஒரு பெரிய விசேஷம் தான். கோவில் நிர்வாகத்துக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்தே ஒரு பிடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்தல விருட்சமே வந்து அந்த காலத்தில் இந்த எஸ்டேட் உருவாகும் போது அப்போ உருவாக்குன இந்த ஒரு மரத்தை இன்னமும் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லையிலே இன்னொரு கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. ஆனால் இந்த எல்லையை கடந்து போகும்போது ஒரு அழகான தமிழ் பள்ளியை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த தமிழ் பள்ளி வந்து எஸ்ஜேகேடி துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி. துன் சம்பந்த காலத்தில் பல தமிழ் பள்ளி, பல ஆலயங்கள், இந்தியனுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய நில இஷ்யூங்கள்லாம் வந்து செட்டில் பண்ணியிருக்காரு. அவரை என்றைக்கும் மறக்கவே கூடாது. இவரோட வரலாறு அவ்வப்பொழுது நம்ம மக்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். காரணம், நம்மளோட ஐடென்டிட்டி வந்து சில தலைவர்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னமும் நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி இதுதான் நம்மளோட வரலாறு, அந்த வரலாறை என்றைக்குமே மறக்கவே கூடாது. அந்த வரலாறு வழியாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை ஸ்டில் நம்ம தக்க வச்சுக்கணும்னு சொல்கிற நிறைய விஷயத்த நம்ம வரலாறை ரிமைன் பண்ணாதான் இது நடக்கும். இதே எல்லையில் ஒரு வரலாறு மிக்க ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். இந்த ஆலயம் வந்து ஜெகானா அவர்கள் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த இடத்துலேருந்து எடுக்கணும். காரணம், ஒரு குகைக்குள்ளே இருக்கிற ஒரு முருகர் கோயில். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய குகைக்குள்ளே இருக்கிற கோயிலை பார்த்துருப்போம். குறிப்பாக பத்துகேஃபில் இருக்கிற முருகர் கோயில் மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு முருகர் இருக்கார். இந்த இடத்துல இருக்கிற முருகரை பார்க்குறது அவ்வளோ குஸ்பமாக தான் இருந்துச்சு. காரணம், இது வந்து வெளியே பார்த்தோமா ஒரு குகை மாதிரி தெரியாது, ஒரு சாதாரண ஒரு மலை மாதிரி தான் தெரியும். உள்ளுக்கு போனால் தான் தெரியுது அவ்வளோ பெரிய ரூட்ஸ் இருக்குது, அவ்வளோ அழகான இடம். அதே நேரத்தில் உள்ளுக்கு ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது அப்படியே கூஸ்பமாக தான் இருக்குது. அதோட வைப்ரேஷனும் அங்கே இருக்கிற ஏரும் வேறு மாதிரி தான் இருக்குது. அதாவது நம்ம சுவாசிக்கிற காற்றே நம்மளை வேறு மாரி தான் மாற்றும், நம்மளோட சிந்தனையை மாற்றும். அதனால தான் வந்து அந்த காலத்தில் முனிவர்களோ சித்தர்களோ தேவர்களோ வந்து குகைக்குள்ளே போயிட்டு தியானங்கள் பண்ணுறாங்க, தவம் பண்ணாங்க. காரணம், அவங்களுக்கு கிடைக்க போகிற அந்த சுவாச காற்றும் அதோட வைப்ரேஷனும் வேறு மாதிரியான ஒரு வைப் தான் பண்ணுது. இந்த இடத்துல வந்து வேலை வச்சு தான் வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான முருகரோட சிலைகளும் வச்சுருக்காங்க. உள்ளுக்கு போக போக இந்த இடம் வந்து வழுக்கிற இடமா இருக்கிறாசி நல்ல அழகாக சிமெண்ட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி காப்பேட்ஸும் வச்சுருக்காங்க. வழுக்கி விழுந்துடக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வயதானவர்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஈரப்பசையாக இருக்கிறதுனால கவனக்குறைவானால வழுக்கி விழுந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பூட்டி வச்ச சிவனாலயமும் இருக்குது. இது ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த சிவனாலயத்துக்கு வந்து பொதுமக்கள் வந்துட்டு போவாங்க சாமி கும்பலான்னு. ஆனால் தகாத முறையில் நிறையா பேர் என்னென்னமோ செஞ்சுட்டு போயிருக்காங்க. செய்வனை செய்கிறது என்ன, சாமி சிலையை உடைக்கிறது என்ன, சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே பாதியோடு விட்டுட்டு போகிறது என்ன, அந்த விஷயம் நடக்கிறதுனால பூட்டி வச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சிவத்தீர்த்தம் ஒன்று பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரிஜினலி அந்த மலையிலேருந்து வர்ற நீரை வந்து செக்ரிகேட் பண்ணி மக்களுக்கு குடிநீராக கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த தண்ணியை வந்து எதுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னா, உடல்நல சரியில்லை, காய்ச்சல், ஏதாச்சும் நம்மளுக்கு உடம்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா
இந்த நீரை வச்சு குடிச்சோமா கண்டிப்பாக உடம்புக்கு அந்த விஷயம் வந்து இறங்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. மலை மேலுக்கு போனோமா சிவனும் பார்வதியும் ஒரு 5 தலை நாகத்து முன்னாடி வந்து உட்காந்துருக்க மாரி ஒரு சிலை செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு முன்புறத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குகை, ஒரு வாய் பிளந்து இருக்கிற மாரி ஒரு குகையை ஓப்பனிங்கை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதை பார்க்கும் போது அது ஒரு கூஸ்பாமே வேற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே சாதாரண நேரத்தில் வந்து பூஜைகள் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க. பட் பக்த பெருமக்கள் எனி டைம் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிற மாதிரி தான் வசதிக்கு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஓப்பனிங், இங்கேருந்து வந்து கோவிலோட ரதத்தையே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வந்து அழகாக காம்பவுண்ட் பண்ணி எது தேவையோ அதை மட்டும் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இருந்த போதும் வானர்களோட தொல்லைகள் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்தால் பயபத்திரமாக தான் வச்சிடும், ஏன்னா சட்டுன்னு பிடிக்கிட்டு போயிடுறாங்க. இங்கே சிவராத்திரிக்கு வந்து மட்டும் அவ்வளோ பேர் வருவாங்களாம். அணையா தீபத்தை வந்து ஏற்றி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஒரு பெரிய கிண்ணத்தில் வந்து ஒரு விளக்கேற்றுவாங்க. அது அணையாதான் அவ்வளோ நாள் இருக்குமா, அவ்வளோ நெய் ஊற்றுவாங்க அந்த இடத்துல. இந்த ஆலயத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு பின்புறத்தில் இருக்கிற ஒரு பிடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். நான் முதல்ல சொல்லியிருந்தேனே அணையா தீபமாக இந்த இடத்துல தான் வந்து ஏற்றுவாங்களாம். நான் முதல்ல சொல்லியிருந்தேனே முருகரை வேலாக வச்சு வழிபடுறாங்கன்னு, அதுதான் ஆதியில் வச்ச வேல். இந்த வேலை வணங்குறதுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.